ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பெண்களுக்கும் இது ரொம்ப தேவையானது. இதை பார்த்துக்கோங்க. சாதம் பொங்கிடுச்சு இப்போது. இதை நம்ம சிம்மில் வச்சாலும் அது வெளியே வந்துடுது. அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிங்க. பொங்கி வந்ததுமே இதை இப்படி நல்லா துடைச்சி விட்டுருங்க. இப்படி நல்லா துடைச்சிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு தட்டு போட்டு இப்படி மூடுறீங்க. இது என்ன ஆகும்? பொங்கி வந்து கீழே அதை பாருங்கள், ஹையில் வச்சோம்னா இது பொங்கி ஃபுல்லாக வந்துடும். கீழே பொங்கி போயிடும். இப்படி திறந்தே விட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா இதுலேருந்து ஏதாவது பேர் சொல்லாது. அதாவது கவுளி, பல்லின்னு சொல்கிறாங்க. அது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கவுளின்னு சொன்னேன். அது உயிர்ந்துடும். இப்படி திறந்து விட்டு நம்ம பாட்டுக்கு போய் வேலை செஞ்சுருந்தோம்னா. அதனால் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரியும் மூட முடியாது. ஹையில் வச்சாலும் அது பொங்கி கீழே போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு தேவையானது என்னென்னா, அதை பொங்கி இதை வந்துடுது பார்த்தீங்களா, அதை வெளியில் வந்துடுது. அதனால் இப்போ இது எடுத்துடுவோம். இப்போது இது மூடுறதுக்கு இதே சிம்மில் வச்சாலும் அது மாதிரி பொங்கி வந்துடும். இதுதான் அது. இது மாதிரி மூடி வச்சுடுங்க. இந்த ஹேர் வெளியே போயிடும். அதிகமாக பொங்கி கீழே விழாது. உங்களுக்கும் நல்ல சேப்பு. மேலே பேர் சொல்லாத பல்லி இதில் விழாது. நல்லா நினைவு வச்சுங்க. அப்படி இது உயிர்ந்துடுச்சுனால கீழே உயிர்ந்துடும். இது அந்த சாதத்துக்குள்ளே போகாது. சரிங்களா? இது ரொம்ப நல்ல டிப்ஸு. நீங்கள் இது பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதம் ஏதோ பொங்கி வந்துடுச்சுன்னு எடுத்து வெளியே வச்சுட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா தெரிஞ்சுக்கின்னு இதன்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.